பார்வதி கிட்ட ரொம்ப கவலையோட விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா நீ எப்படி தான் தனிமையில் இருந்தியோ தெரியல. அந்த ஒரு நாளே இந்த கஷ்டத்தை என்னால் பொறுத்துக்க முடியலேன்னு விஜயா கிட்ட பேசும்போது அப்போ தான் பார்வதி விஜயா கிட்ட சொல்கிறாங்க, இப்போவாதும் குடும்பம் கூட்டு குடும்பம்னா என்ன, அதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டியா விஜயா? எப்போதும் முத்து மீனானு யாருமே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இப்போ மொத்தமாக யாருமே வீட்டில் ஒரு நாள் இல்லாதப்பவே உன்னால் அதை ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு விஜயா, திரும்பவும் நான் உங்ககிட்ட இதே விஷயத்த தான் சொல்கிறேன். முத்துவையும் மீனா, இப்படி மீனாவை கூட்டிகிட்டு வந்து நீ வீட்டில் இருந்தாலே உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உன்னோடே இருப்பாங்க, உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்னு விஜயாவை பார்த்து பார்வதி சொல்ல, இங்கே பாரு விஜயா, எந்த சாமியாடி அம்மா பார்த்தியோ அவங்களே திரும்ப பாரு. உன் மனசில் ஏதோ தப்பாக இருக்குது, தப்பாக பட்டுச்சுன்னா திரும்ப அதுக்கான பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேளு. மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதெல்லாம் அதுக்கு பரிகாரமாக இருக்கவே முடியாது. நானும் வேணா உன் கூட வரட்டுமான்னு பார்வதி கேட்க, அதுக்கு விஜயாவும் இல்லை இல்லை உனக்கு வேலை இருக்கும், நீ பாரு, நான் போய் என்ன ஏதுன்னு கோவிலே பார்த்துட்டு வரேன்னு விஜயா கிளம்புறாங்க. கோவிலுக்கு போன விஜயா அங்கே இங்கே வாங்கம்மா ஒரு நிமிஷம் அப்படின்னு ஒருத்தவங்கள கூப்பிடுறாங்க. அவங்களும் பக்கத்தில் வர, இங்கே வாரம் வாரம் ஒரு சாமியாடி அம்மா வருவாங்கள்ல, அவங்க இந்த வாரம் இன்னைக்கு தானே வருவாங்க, ஏன் இன்னும் காணோம்? அவங்கள நீங்கள் பார்த்தீங்களா, எங்கேயாவது இருப்பாங்களா அப்படின்னு விஜயா கேட்க, இந்த கோவிலில் யார்? நானும் இந்த கோவிலுக்கு பல வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் சாமியாடி அம்மா குறி சொல்கிறவங்கன்னு யாரும் இந்த கோவிலுக்கு வந்ததில்லையே. இத்தனை விஷயத்தில் நான் ஒரு தடவை கூட அவங்கள பார்த்ததில்லையே அப்படின்னு அவங்க பக்கத்தில் இருக்க இன்னொருத்தவங்களை பார்த்து சொல்ல, ஆமாம் நானும் பார்த்ததில்லைன்னு அந்த ரெண்டு லேடியுமே விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க. விஜயாவோ, இல்லை எனக்கு நல்லா தெரியும், நான் இப்போ தான் ஒரு போன வாரம் இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன், அந்த அம்மா எல்லாருக்கும் குறி சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சரி வா நம்ம போகலான்னு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக, உடனே விஜய் என்ன பண்ணுறாங்க, சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணியும் கால் அட்டன் பண்ண, என்னாச்சு மாஸ்டர்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கோவிலுக்கு வந்தேன், நீங்கள் இந்த சாமியாடியம்மா வாரம் இந்த கோவிலுக்கு வருவதாக சொன்னீங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரித்தப்போ அந்த அம்மான்னு யாரையும் பார்த்ததில்ல, இங்கே பல வருஷமாக கோவிலுக்கு வரோம், அப்படி ஒரு அம்மாவே இங்கே வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி கிட்டே சொல்ல, சிந்தாமணி அதிர்ச்சி ஆகுது. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க? அவங்க எப்போதாவது வருவாங்க, அவங்க சரியாக பார்த்து கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை மாஸ்டர், அவங்க அந்த கோவிலுக்கு தான் வருவாங்க, எனக்கு தான் நல்லா தெரியுமேன்னு சொல்ல, அப்படியே இன்னைக்கு வரல சிந்தாமணின்னு கேட்குறாங்க. என்னென்னு தெரியலே மாஸ்டர், நான் வேணா அவங்களுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லட்டுமா? ஆமாம், நீங்கள் என்ன திடீர்னு அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க, வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்க முடியல, அந்த மீனா வீட்டை விட்டு போயிட்டான்றதுக்காக வீட்டில் இருக்க யாருமே வீட்டில் தங்க மாட்டாங்க, தனிமையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சிந்தாமணி, அந்த வழியை என்னால் உணரக்கூட முடியலை, அந்த வழியை என்னால் தாங்கிக்க கூட முடியலை, அதுக்கு தான் ஏதாவது பரிகாரம் பண்ணால் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா இருக்க முடியுமான்னு கேட்குறதுக்காக தான் அந்த அம்மாவை தேடினேன்னு சொல்லும்போது, அப்போது மீனாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டீங்களான்னு சிந்தாமணி கேட்க, சச்சா அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை பற்றி நான் யோசிக்கலை, ஆனால் அதே சமயத்தில் என் புருஷனுக்காக அதை பண்ணுறதுலேயும் தப்பு இல்லைன்னு தான் தோணுதுன்னு இங்கே விஜயா சொல்லும்போது, என்ன மாஸ்டர் இப்படி பேசுகிறாங்களேன்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. இதை வச்சு அடுத்த ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னு சிந்தாமணி, சரிங்க மாஸ்டர் நான் என்ன ஏதுன்னு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு கால் கட் பண்ணுறாங்க. சிந்தாமணிக்கிட்ட அவங்க ஆள் கேட்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கான்னு சொல்ல, நம்ம நினச்சதை விட இந்த விஜயா நம்ம பக்கம் தலை சாஞ்சாலும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காக யோசிக்கவும் செய்கிறான். இதே குடும்பத்தை வச்சு திரும்ப அந்த சாமியாடி அம்மா மூலமாக அந்த விஜயாவுடைய மனசை இன்னும் குழப்ப போகிறேன். சரி அந்த சாமியாடிக்கு கால் பண்ணு அப்படின்னு விஜயா சொல்ல, சரிக்கான்னு உடனே அவங்க ஆளும் கால் பண்ணுறாங்க. ஃபோனை போகுது, ரீச் ஆகுது, எடுக்க மாட்றாங்க. இதுக்கு நடுவில் விஜயா வந்துட்டு, ஸ்ருதியை போய் பார்ப்போம், ஸ்ருதியாவது வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், ரவி ஸ்ருதின்னு இவங்களாவது வீட்டில் ஒத்துமையாக இருப்பாங்கல்லன்னு நினச்சி விஜயா ஸ்ருதியை பார்க்குறதுக்காக அவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஸ்ருதியும், வாங்க ஆண்டி, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? ஓ வீட்டில் மீனால சமைக்க முடியலையா அப்படின்னு அங்கே ஸ்ருதி கேட்க, ஏமா நீ வேறன்னு சொல்ல, காஃபி குடிக்கிறீங்களான்னு காஃபி கொண்டு வந்து கொடுக்க, இங்கே ஒரு நிமிஷமா ஸ்ருதி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆண்டி
ஆண்டி இங்கேயே உட்காந்துருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதி உள்ளே ஓடுறாங்க. விஜயா அந்த இடத்துல கேபினில் உட்காந்துருக்கும் போது தான் அதே சாமியாடி இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக உள்ளே வராங்க. உள்ளே வந்த சாமியாடி இந்த பக்கமாக வர உட்காந்துருக்க விஜயா அந்த பக்கமாக உட்காந்துருக்க. விஜயாவும் இவங்கள பார்க்கல, இவங்களும் விஜயாவை பார்க்கல. அந்த நேரத்தில் தான் ரெண்டு பேருமே இங்கே பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து உட்காந்துருக்கவங்களுக்கு சிந்தாமணிக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது. என்னடா இப்போயாவது ஃபோன் போச்சா, எடுக்குதா இல்லையா அப்படின்னு சிந்தாமணி தாலிகிட்ட கேட்குறாங்க. இதோக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க, சொல்லுங்கள் சிந்தாமணி அக்கா அப்படின்னு அந்த குரலை கேட்டதுமே இது என்ன அந்த சாமியாடி அம்மா குரல் மாதிரி இருக்கேன்னு இங்கே விஜயா திரும்பி பார்க்கவும் செஞ்சா அந்த சாமியாடி அம்மா தான். அட, இவங்களை தேடி நம்ம கோவிலுக்கு போனோம், அவங்க நம்ம ஸ்ருதி ஹோட்டலுக்கே சாப்பிட வந்திருக்காங்களே நினச்சி விஜயா பேசலான்னு போகும்போதும் நான் சொல்கிறத மட்டும் செய் சரியா, அந்த விஜயா உன்னை தேடி வந்தா அப்படின்னு சொல்லும்போது எந்த விஜயா அப்படின்னு அங்கே சாமியாடி கேட்குறாங்க. அதுக்கு விஜயாவும் அதை காதில் வாங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னது மாதிரி நீ செஞ்சா போதும்னு சொல்ல, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அன்னைக்கு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டேனே, நீங்கள் சொன்னதை விட எக்ஸ்ட்ராவே நடிச்சு கொடுத்தேன், நீங்களும் அதுக்கான பணத்தையும் கொடுத்துட்டீங்க, இந்த தடவை என்ன விஷயக்கா அப்படின்னு சொல்லி கேட்க சிந்தாமணி விஷயத்த சொல்கிறாங்க. விஜயோடைய மனசை இன்னும் குழப்புற மாதிரி தான் நீ பேசணும், அவள் கேட்குற பரிகாரத்துக்கு நீ பதிலே சொல்லக்கூடாதுன்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, அக்கா இவ்வளோ தானே விஷயம், நீங்கள் சொன்னது போல் அந்த மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொன்னீங்க, நானும் அதே சொல்லிட்டேன், இந்த தடவை என்ன பிளானையும் டீட்டெயிலாக சொல்லிடுங்கக்கா, நான் அந்த விஜயை பார்த்தும் இந்த விஜயை வீட்டுக்கே போய் வேணாலும் இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ராமா வேற போட நான் தயாராக தான் இருக்கேன்னு சொல்ல, சரி நான் விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன், நீ ஃபோனை கட் பண்ண அப்படின்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் விஜயாவுக்கும் ஃபோன் வருது. சிந்தாமணி ஃபோனை பார்த்துட்டு ரொம்ப கோவத்தோட அதை அட்டன் பண்ணவும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் உட்காந்துருக்கும் போது அங்கே ஸ்ருதி சாப்பாடு கொண்டு வராங்க இங்கே விஜயாவுக்கு. அதில் இருக்க இங்கே சாம்பாரை எடுத்து பின்னாடி உட்காந்துருக்க அந்த அம்மா தலையிலேயே கொட்டும்போது, ஆண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஸ்ருதியும் கேட்குறாங்க, இவளை மாதிரி இங்கே பணத்துக்கு ஆசைப்பட்டு குடும்பத்தை பெருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கான்ல, அப்போ இவளையெல்லாம் என்ன பண்ணுறது ஸ்ருதின்னு சொல்லி கேட்க, அம்மா என்னாச்சுன்னு ரவியும் ஓடி வந்து விஷயத்த கேட்குறாங்க. விஷயத்த சொன்ன பிறகு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது இங்கே ரவிக்கும் ஸ்ருதிக்கும். உடனே ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை பார்த்துட்டு, அப்போ இது எல்லாமே அந்த சிந்தாமணியோடைய வேலை தானா, சிந்தாமணி சொல்லி தான் இது எல்லாமே செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி கேட்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுகிறாங்க. இந்த மாதிரி ஆன ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது ரவி, நீ முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போனாதான் இந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் புத்தியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல எங்கள் ரவியுமே கால் பண்ணுறாங்க. அந்த அம்மா பயத்தில் நடுங்கி நிற்க விஜயாவுக்கு ரொம்ப கோவம். அந்த அம்மாவை பார்த்து முறைச்சிட்டே நிற்கிறாங்க. சிந்தாமணிக்கு இருக்குது, சிந்தாமணி மீனா மேலே இருக்க கோவத்தை இப்படியெல்லாம் காட்டுறாளா, அதுவும் என் குடும்பத்துக்கு வந்து ஏன் புருஷன் அவர் இறந்து படுவார், என் தாலி இறங்கிடும்னு சொல்லி பயமுறுத்துறாளா அப்படின்னு நினச்சி விஜயா பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் விஜயாவும் சிந்தாமணி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற ஒரு முடிவுக்கும் வந்துட்டாங்க. மொத்தத்தில் அம்மா இங்கே தலையில் சாம்பார் வழிய ரொம்ப நடுக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க.